கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, நீ மறக்கப்படுவது எல்லா உலகம் உங்களை மறந்துட்டல, உறவுகள்லாம் உங்களை மறந்துட்டல, ஏன் நீங்கள் நன்மை செய்தவங்க கூட உங்களை மறந்துட்டாங்கள. அதுதான் உலகம், அதுதான் உலகம். உலகம் உங்களை மறந்துவிடும். உலகம் உங்களை பார்த்து நீ யார் என்று கேட்கும். ஆனால் ஆண்டவராகிய தேவன் ஏசாயா 44:21, நீ என் தாசன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. யார் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலையும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறவர் யார் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, மனுஷங்க மறக்கிறத குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களை மறந்தால் மாத்திரம்தான் நீங்கள் கவலைப்படணும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் நான் உங்களை மறப்பது இல்லை. வேதாகமத்தில் எனக்கு பிடித்த ஒரு கேரக்டர் யோசேப்பு. யோசேப்பு எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு மனிதன். உங்களுடைய அப்பா என் மகன் செத்துட்டான் அப்படின்னு யோசேப்பை மறந்துட்டார். யோசேப்பை நினைக்கிறதே இல்லை. அண்ணமார் யோசேப்பை நம்ம வித்துட்டோம், அவன் லைஃப் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், அவன் எங்கே இருக்கிறாங்களோ எப்படி இருக்கிறானோ தெரியாது, அவனை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மறந்துட்டாங்க. ஆனால் யோசேப்பு சிறைச்சாலையில் அந்த பானபாத்திரக்காரனுக்கு சொப்பனத்தை சொல்லிட்டு ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு ஹெல்ப்பு கேட்குறான். நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது, ஆதியாகமம் 40:14, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என் மேல் தயவு வச்சு என்னை நினச்சி என் காரியத்தை ராஜாவுக்கு கொஞ்சம் சொல்ல. ஆனால் 3 நாளில் பானபாத்திரக்காரனுடைய தலைவனும் யோசேப்பை மறந்துட்டான். வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 40:23, பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். அப்பா மறந்துட்டாங்க, கூட பிறந்த சகோதரர்கள் மறந்துட்டாங்க, சமுதாயம் மறந்துட்டு, உறவுகள் மறந்துட்டு, உதவி செய்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் மறந்துட்டான். ஆனால் கர்த்தர் மறந்தாரா? இல்லை. ஆதியாகமம் 41:41, அதே எகிப்து தேசத்தில் உயர்த்தினா. யார் யாரெல்லாம் உங்களை மறந்தாங்களோ அவங்க நடுவில் தான் உங்களை உயர்த்த போகிறாரு. தாவீது சொல்லும் பொழுது சொல்லுவான், சங்கீதம் 31:12, செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். அதில் ஒரு வேர்டு இருக்கும், எல்லாராலும் முழுவதுமாய் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலான்னு. இனி இவன் யாருக்குமே உதவ மாட்டான். இந்த உலகம் உங்களை பார்த்து இவன் என்னை தேவையில்லை, இவள் இனி தேவையில்லை, உடைந்த பாத்திரத்தை போல மாறிட்டா அப்படி நினைக்கிறாங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் பிரியமானவர்களே. கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டா. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறக்க மாட்டா. அவர் சொன்ன வார்த்தையை மறக்க மாட்டா. நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர்த்துவா. வேதாகமத்திலே யோபு என்கிற மனிதன் புலம்பும் பொழுது இப்படியாய் புலம்புகிறான். யோபுவின் புத்தகம் 19:14 பந்து ஜனங்கள் என்னை விட்டு தூரம் போய்விட்டார்கள், சிநேகிதர்கள் என்னை மறந்து விட்டார்கள். எந்த பந்து ஜனங்கள் தூரம் போனதோ, எந்த சிநேகிதர்கள் மறந்தார்களோ, அவர்கள் நடுவிலே கர்த்தர் யோபுவை உயர்த்தினார். யோபுனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை 2 மடங்கு மேன்மையாய் வைத்தா. யோபுவை கர்த்தர் மறக்கலையே. மனுஷன் மறக்கிறத குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டா. அவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை, வாக்குத்தத்தை மறக்காமல் நினைவு கூர்ந்து உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே,
உலகம் மறந்ததை குறித்து எனக்கு கவலை இல்லை. உறவுகள் மறந்ததை குறித்து எனக்கு கவலை இல்லை. சொந்தம் மறந்ததை குறித்து, நண்பர்கள் மறந்ததை குறித்து கவலை இல்லை. என் தேவன் என்னை மறக்காமல் நினைத்தருளி என்னை ஆசீர்வதிக்கப் போகிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நீ மறக்கப்படுவது இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.